இது வந்து மணி கண்ட்ரோலோட ஆப்பு. பெரும்பாலும் நீங்கள் மார்க்கெட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி NDTV ப்ராஃபிட் அல்லது CNBC-TV18 பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்டாக் பற்றி போடுவாங்க. அதில் ஒரு 4-5 ஸ்டாக் க்ரீனில் இருக்கும். ஏதாவது அதுக்கு நல்ல நியூஸ் இருக்கும், ரிசல்ட்ஸ் வந்திருக்கும், ஏதாவது புதுசாக அக்விசிஷன் பண்ணுவாங்க. ரெட்டில் சில ஸ்டாக்ஸ் பற்றி காட்டுவாங்க. மேபி நியூஸ் ஏதாவது சரியில்லாமல் இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி காலையில் வந்து அந்த மாதிரி ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நியூஸ் பார்த்தப்போ ரிசல்ட் வந்திருந்தது. ஃபினான்ஷியல்ஸ் வந்திருந்தது. அப்புறம் வந்து சன்ஃபார்மா வந்து ஒரு பெரிய அக்விசிஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த நியூஸில் அது இருக்குதான்னு பார்ப்போம். இந்த வாட்சன் ஃபார்மா வில் பி கெட்டிங் அவுட் ஆஃப் 11.7 பில்லியன் ஆர்கானான் மெகா டீல் அவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி அது ஏறிச்சு. இந்தியா சிம்ஸ் நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து நியூஸ்லேயும் நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி ஃபாரத்துலேயும் அவங்க போடுவாங்க. ரிசல்ட்ஸ் நல்லா இருந்தது அப்படின்னா அதை பற்றி போடுவாங்க. நம்ம அதையும் பார்க்கலாம். அப்புறம் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாக் எடுத்திங்கன்னா முதல்ல ஒரு ஓவர் வியூ இருக்கும். அதோடைய PE, புக் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ, அதை டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் அதில் மார்க்கெட் டெப்த் பார்க்கணும். மார்க்கெட் டெப்த் வந்து மார்க்கெட் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கைட் மாதிரி ஆப்பில் பார்க்கும்போது கூட பையர் செல்லர்ஸ் வந்து ரொம்ப ஃபேக்காக இருப்பாங்க. இதில் வந்து கரெக்டாக பையர்ஸ் ஜாஸ்தி இருக்காங்களா, செல்லர்ஸ் ஜாஸ்தி இருக்காங்களா நமக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஸ்டாக்குக்குள்ளே போகலாமா வேண்டாமா இன்ட்ரேடே அப்படிங்கிற பட்சத்தில். இல்லை அது நல்ல ஸ்டாக்கு உங்களுக்கு தெரிஞ்சது வெயிட்டு ஒரு வாரம் ஒரு மாதம் கழித்து விலை போடணும்னா நீங்கள் தாராளமாக உள்ள போகலாம். நீங்கள் மெட்டீரியல் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ ஹிண்டு சிங்க் இருக்குது. இல்லை ஏத்தர் இண்டஸ்ட்ரி, ஏத்தர் எனர்ஜி ரெண்டுமே நான் ஃபாலோ பண்ணுறேன். இன்றைக்கி ஏத்தர் எனர்ஜி நல்லா பண்ணியிருக்கு. HFCL, நியூஜென், L&T டெக்னாலஜி, இண்டஸ்இண்ட் பேங்க். இண்டஸ்இண்ட் பேங்க்குமே வந்து இன்றைக்கி அதுக்கு குட் நியூஸ் தான். நான் வாங்கிட்டு கொஞ்சம் சின்ன இதில் வெளியில் வந்துட்டேன். ஆக்சுவலாக சன்ஃபார்மா தான் எனக்கு முதல்ல நான் உள்ளே போயிட்டு வெளியில் வர்றதுக்கு இமீடியட்டாக கூடிச்சு. இன்ஜினியர்ஸ் இந்தியா வந்து அவங்க ஆயில் ரிலேட்டட் இதுலேயும் இருக்காங்க. அதனால் ஆயில் ரிலேட்டட் நியூஸ்லாம் வரும்போது இன்ஜினியர்ஸ் இந்தியா எப்பொழுதுமே மேலே போகுது. பிலோ 200 வரும்போது கன்சிடர் பண்ணலாம். டிரான்ஸ்ஃபார்மர்ஸும் இடையில 260, 270 இருந்தது. இப்போ ரீசெண்டாகவே அதுக்கு கொஞ்சம் குட் நியூஸ் வர ஆரம்பிச்சது. 300 அண்ட் அபோவ்லேருந்து அப்படி தொடர்ந்து மேலே தான் போய்ட்டுருக்குது. வருண் பிவரேஜஸ் நான் ரொம்ப ஃபாலோ பண்ணலை. கிர்லோஸ்கர் ஆயில், குளோபல் ஹெல்த். இதில் வந்து இப்போ இந்தியா சிமெண்ட்ஸ் வந்து நான் இது பண்ணேன். இன்றைக்கி அது வால்யூம் ஷாக்கரில் இருக்குது. சன்ஃபார்மா நான் உள்ளே போய்ட்டு வந்தேன். ஃபினான்ஷியல்ஸ் ரிசல்ட் நல்லா இருந்தது. அதிலே பார்த்திங்கன்னா தெரியும். நான் ஆக்சுவலாக 10 ஷேராக வாங்கினேன். ஒரு 10 ஷேர் மட்டும் கவர் பண்ணிவிட்டு 20 ஷேர் ஹோல்டு பண்ணிட்டேன். இப்போ தான் நானே வீடியோ போடும்போது பார்க்குறேன். அவங்க வந்து இப்போ இருக்கிற ரேட் 317 தான் இன்றைக்கி க்ளோசிங் ரேட். ஆனால் அவங்க 396 வரைக்கும் ஆனந்த் ரதி வந்து டார்கெட் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் அதுக்கு மூமெண்ட் இருக்கும். அதில் மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நானுமே பார்த்தேன் அது ஆல் டைம் ஹை வந்து 400. அது வந்து நீங்கள் இந்த ஓவர் வியூவில் பார்த்தீங்கன்னா தெரியும். 412 52 வீக் ஹை, லோ 242. இந்த மாதிரி நம்ம அனலைசிஸ் பண்ணிக்கலாம். லோ PEயில் தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து ஷேர் ஹோல்டிங்லாம் நீங்கள் பார்க்க முடியும். பியர்ஸ் பார்க்க முடியும். ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இன்றைக்கி அதுவும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து நம்ம ஒரு ஃபேவரட் வாட்ச் லிஸ்ட் போட்டு வச்சோன்னா அதில் இந்த மாதிரி இதை ஃபுல்லாக பார்க்கலாம். ஜியோ ஃபினான்ஸ் நான் ஏற்கனவே முன்னே வாங்கி பண்ணேன். இன்றைக்குமே இது நல்லா கடைசி நேரத்தில் கொஞ்சம் மூவ்மெண்ட் இருந்தது. அப்போலோ மைக்ரோ சிஸ்டமும்
இன்றைக்கி கொஞ்சம் மூவ்மெண்ட் இருந்தது. 307 வரைக்கும் போய்ட்டு திருப்பி இறங்குச்சு. ஸ்ரீராம் ஃபினான்ஸு, டிசிஎக்ஸ் சிஸ்டம் நல்ல மூவ்மெண்ட் இருந்தது. ரோலக்ஸ் ரிங்ஸ்னு இது முன்னாடி நான் வந்து 800 சம்திங்கில் வாங்கி செல் பண்ணேன். அது வந்து ஸ்ப்ளிட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து 800லேருந்து 1300 வரைக்கும் போச்சு. அதை பார்த்திங்கன்னா இந்த கார்ப்பரேட் ஆக்ஷனில் போய் நீங்கள் பார்த்தா தெரியும். போன வருஷம்னு நினைக்கிறேன் 17 அக்டோபர் 2025 10லேருந்து 1 அதை ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. அந்த 1300 போயிட்டு தான் அது 132 வந்து அப்புறம் மார்க்கெட் கரெக்ஷனில் 90 வரைக்கும் போயிட்டு அப்புறம் 180 வரைக்கும் ஏறி இருக்குது. இப்போ ரீசெண்டாக அது ஓவர்வியூவில் பார்த்தா நமக்கு தெரியும். தரலாம் 176 வரைக்கும் போயிருக்கு, 99 வரைக்கும் இறங்கி இருக்குது. ஸோ அதுலேயும் இது இடையில முன்னாடி கொஞ்சம் வாங்கி ட்ரேட் பண்ணேன், கொஞ்சம் ஹோல்டிங்கில் இருக்குது. ஸோ இன்றைக்கி வாங்கினேன். வால்சந்த் நகர், கேபி எனர்ஜி, இது கேபி குரூப்பில் இன்னொன்று இருக்கும், அதுவுமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஜிஆர்எஸ்சி, கொச்சின் ஷிப்யார்டு, ட்ரிவேணி டர்பைன். நான் முன்னாடி ரெகுலராக வாங்கி அதை ஹோல்டு பண்ணி நிறைய ட்ரேட் பண்ணேன். இப்போ வந்து வாங்கிட்டு ப்ராஃபிட்னால் வெளியில் வந்துடுறேன் நான். ஸோ என்றைக்கு ரொம்ப இறங்குதோ வாங்கலாம் அந்த மாதிரி. ஆனால் ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப லோவில் இருந்தது ரொம்ப நாள். இப்போ ரீசெண்டாகவே சிஎம்எஸ்என் ட்ரிவேணி டர்பைன், ஆர்கே ஃபோர்ஜ், ப்ராஜ் இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் என்னோடய ஃபேவரெட். எல்லாமே ரொம்ப லோவில் இருந்தது. இப்போ எல்லாமே ஏறிட்டு. ப்ராஜ் இண்டஸ்ட்ரி 300 இருந்தது, 400 வந்துடுச்சு. ட்ரிவேணி டர்பைனும் 400 சம்திங்கில் தான் இருந்தது, 580 வந்துடுச்சு. சிஎம்எஸ் இன்ஃபார்ம் மட்டும்தான் நான் ஏறல. ஆர்கே ஃபோர்ஜ் பிலோ 500 இருந்தது, 480 சம்திங். இப்போ 560 அந்த மாதிரி வந்துடுச்சு. நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே எல்லா ஸ்டாக்கையும் ஃபாலோ பண்ண முடியும், ஈஸி தான். அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. எம்ஒய்எல் பிலோ 300 இருந்தது, ஏறி இருக்குது. இது குஜராத் கேஸு, அதானே டோட்டல் கேஸும் குஜராத் கேஸும். இப்போ நமக்கு கேஸுக்கு உண்டான அந்த தட்டுப்பாடு வரும்போது இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ரயில் விகாஸ் நிற்கும், ஆர்பிஎன்எல்னு அது முக்கியமான ரயில்வே பங்கு. இடையில 280 வரைக்கும்லாம் கீழே போச்சு, இப்போ நல்ல ரெக்கவர் ஆகி வந்திருக்குது. சென் டெக்னாலஜி, டிஃபென்ஸில் எல்லாமே நல்லா தான் இப்போ பெர்ஃபார்ம் பண்ணுது. சென் டெக்னாலஜி, யூனிமெக்கு, பாரத் டைனமிக்ஸ், பிடிஎல், அவன்டால் கூட இன்றைக்கி கொஞ்சம் மைனஸ் போச்சு. ரிட்டன் இண்டியா, இது ஆக்சுவலாக பிலோ 30லலாம் நான் வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுட்ருக்கேன். இப்போ நல்லா ஏறிட்டு வருது. அனப்புறம் நல்ல ஸ்டாக் தான், பட்டு ஐடிசி மாதிரி அதோடைய மூவ்மெண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மசகான், டாட்டா இன்வெஸ்ட்மெண்ட்டு 550 வந்தது, பயங்கர வார் கரெக்ஷன். அப்போ நான் விற்றுருந்ததெல்லாம் திருப்பி வாங்கிட்டு திருப்பி கம்ப்ளீட்டாக விற்று இப்போ ஹோல்டிங் இல்லை. அடுத்தப்பில் இறங்கினா வாங்கலான்ட்டு. லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ், இது ஒரு நல்ல ஸ்டாக் தான், லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ். ஸோ இதில் வந்து புரிஞ்சிக்க வேண்டியது, காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எது வந்து இதுன்னு. இப்போ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சுப்ரீம் பெட்ரோல்லாம் வந்து பேட் நியூஸாக இருந்தது, இறங்கிருச்சு. ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் ஆக்சுவலாக அவங்க டார்கெட் 1200 வரைக்கும் கொடுக்குறாங்க இப்போ இருக்கிற ரேட்லேருந்து. ஆனாலுமே இன்றைக்கி வந்து கொஞ்சம் 985 ஓப்பன் ஆச்சு, கொஞ்சம் மேலே போச்சு, திருப்பி கொஞ்சம் கீழே இறங்கி இருக்குது. டேட்டா பேட்டர்ன்ஸ் ஒரு ரெகுலராக ஏறிட்டு வந்தது, இன்றைக்கி ஏறல. ஆர்பிஎல் பேங்க் வந்து பொதுவாகவே இந்த ஆர்பிஎல் பேங்க் நல்லா இருந்தது. நான் ரொம்ப நாளாக அதை உள்ளே போட்டு வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் முதல் முறை அதில் போய்ட்டு வாங்கிட்டு வந்தேன். எஃப்எஸ்டிஎஸ் ஹோல்டிங்ஸ் அதிகமாக இருக்குது இதில், ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கே இல்லை பாருங்கள். டிஎஸ் 43%, எஃப்எஸ் 20%. பப்ளிக் இவ்வளோ வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எஃப்எஸ் 20% வச்சுருக்காங்க, டிஐ 43%. பப்ளிக் ப்ரொமோட்டரே கிடையாது இதில். நல்ல லாங் டேர்முக்கு இது ஒரு நல்ல பேங்க். 312 தானே, அதனால் ஒரு பெரிய பேங்க் அளவுக்கு இதில் வளர்ச்சி பண்ணுவாங்க. நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் பிகினராக இருந்தாலும் சரி, ஏற்கனவே நீங்கள் ட்ரேட் பண்ணுற இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, காலையில் நீங்கள் ஒரு 7-7:30 பார்த்தீங்கன்னா 8 மணிக்குள்ளெல்லாம் அவங்க நியூஸில் சொல்லிடுவாங்க ரிசல்ட்ஸு. இது ரிசல்ட் சீசன், அதனால் வந்து டெய்லி 4 கம்பெனி 8 கம்பெனி ரிசல்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஆஃப்டர் மார்க்கெட் கூட ரிசல்ட் வரும்.
டைம் இருந்தால் நைட்டு கூட நீங்கள் NDTV CNBC-TV பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அதில் ரிசல்ட் சொல்லுவாங்க. அந்த ரிசல்ட் நல்லா இருக்கிறத பொறுத்து மறுநாள் அந்த ஸ்டாக் வந்து ஓப்பனிங்லேயே 5%, 7%. இன்றைக்கி டேன்லா பிளாட்ஃபார்ம்ஸ்னு ஒரு ஸ்டாக் பார்த்தேன். நான் ஆக்சுவலாக உள்ளே போய்ட்டு வந்தேன். நான் ரொம்ப சீக்கிரம் நான் வெளியில் வந்துட்டேன். அது ரொம்ப மேலே ஏறி போச்சு. நான் ஆக்சுவலாக மிஸ் பண்ணிட்டேன்னு தான் சொல்லணும் அதை. ஏன்னா நான் ஏறுமோ ஏறாதோ அப்படின்னு நான் பயந்துட்டேன். இதில் இந்த மாதிரி அவங்க நோட்டிஃபிகேஷனுமே கொடுப்பாங்க. ஸ்டாக் அலர்ட்ஸ் இருக்கும், இதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, நியூஸ் வரும். அது எல்லாமே நம்ம போய் பார்த்துக்கணும். டேன்லா பிளாட்ஃபார்ம்ஸ் பாருங்கள், அப்பர் சர்க்கியூட் இது. ஆக்சுவலாக நான் 542 தான் நான் வாங்கின ரேட்டு. நான் வந்து ஆக்சுவலாக நல்ல ரிசல்ட். அது ஹை ஜாஸ்தி தான், ஹோல்டு பண்ணிக்கலாம். 766 ஹை, ஆல் டைம் ஹை. சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வெளியில் வந்துட்டேன் நான். நசாரா, டாடா எலக்ஸி, நியூஜன் அந்த மாதிரி கேட்டகரியில் தான் இவங்க இருக்காங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப நல்லா போனாங்க. ஆக்சுவலாக 20% அப்பர்ஸ் இருக்கட்டும், பெரிய விஷயம் இல்லை. நாளைக்கும் அப்பர் சர்க்கியூட் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பாரத்தில் ஒருத்தங்க போட்டிருக்காங்க கருத்து. ஸோ இந்த மணி கண்ட்ரோலுக்கு வந்து பெர் இயருக்கு 365 சம்திங் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டீங்கன்னா தான் அந்த ப்ரோ அப்படிங்கிறதுலாம் ஓப்பன் ஆகும். இதில் சூப்பர் ப்ரோன்னு இப்போ இன்னொன்று கொண்டு வந்திருக்காங்க. அதில் இன்னும் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு தெரிகிறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி ஈடுபடுறீங்க, அதில் பணம் ஏர்ன் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வச்சுக்கிறது நல்லது. எந்த ஸ்டாக் வேணால் நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதிலலாம் நான் எனக்கு ஒரு வாட்ச் லிஸ்ட் வச்சுருப்பேன். அப்போலோ மைக்ரோ சிஸ்டம், மிதானி, யூனிமெக்கு, எம்டாடெக்கு, ஆஸ்ட்ரோமைக்ரோ, சிகா, அவன்டால். இப்போ எவ்வளோ ஸ்டாக் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் டக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்டாக் போய் பார்க்கணும், அதை தொட்டுட்டிங்கன்னா அதை பார்த்துக்கலாம். இடையில இந்த ஓவர் வியூக்கு அடுத்தப்போ மார்க்கெட்டு போகிறது அது மாறி இருந்தது. அப்புறம் இப்போ ஒரு ஃபியூச்சர்ஸ் வந்தது, அதை வச்சு இது பண்ணிக்கிட்டோம். ஓவர் வியூக்கு அப்புறம் இந்த மார்க்கெட் அப் வச்சிட்டோம்னா நம்ம வந்து ட்ரேட் பண்ணும்போது பை பண்ணுறோம் அப்படின்னா அது ஏறுமா ஏறாதாங்கிறது இந்த மார்க்கெட் அப் பார்க்கலாம். அங்கே கைட்டில் பார்க்குறத கூட அதிகமாக பையர்ஸ் இருக்க மாதிரி காட்டுவாங்க. இதில் தான் நிஜமான பையர்ஸ் லெஸ் கிடைக்கும். அப்புறம் என்ன நியூஸு, ஃபாரத்தில் என்ன போட்டிருக்காங்க, ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் என்ன, பியர்ஸ் அது கூட சேர்ந்த கம்பெனி, அப்புறம் எம்சி இன்சைட்ஸு, கார்ப்பரேட் ஆக்ஷன். அப்படி நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் இதுக்கு அடுத்து தான் இது வரணும்னு இல்லை, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே.